இன்னைக்கு அவங்களுடைய குடும்பத்தால் தான் அம்மாவுக்கு ஒரு 2 தடவை ஆட்சி போச்சுன்னா அது அவங்க குடும்பத்தால் தான். அது எல்லாருக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் சுதாகரன் அவர்களுடைய மேரேஜை இவ்வளவு தடாபுடலாக பண்ணுகிறார்களே என்று அசிங்கமாக ஒரு பேசப்பட்டது. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா சொத்து குவிப்பு வழக்கு ஏங்க வந்துச்சு அம்மாவுக்கு? சொத்து குவிப்பு வழக்கு யாரால் வந்துச்சு? அம்மாவுக்கு சொத்து சேர்க்கறதுக்காக வந்துச்சா? சொத்து குவிப்பு வழக்கு யாரால் வந்தது? அப்போ ஏன் அம்மா சொத்து சேர்த்தாங்கன்னா ஏன் திருமதி இளவரசி அவர்கள் சொத்து குவிப்பு வழக்கில் சேர்க்கப்பட்டார்கள்? திரு சசிகலா நடராஜன் அவர்கள் ஏன் சொத்து குவிப்பு வழக்கில் சேர்க்கப்பட்டார்கள்? ஏன் அவங்களுடைய ஃபேமிலியெல்லாம் சொத்து குவிப்பு வழக்கில் சேர்க்கப்பட்டார்கள்? நான் இன்னொரு கேள்வி கேட்கிறேன். திருமதி சசிகலா நடராஜன் அவர்கள் என் குடும்பம் துரோகம் செய்தது அம்மா என்று அவர்கள் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் அவங்களே விட்டாங்களே, அம்மாவின் அல்லது சடலத்தை அன்றைக்கு வைத்திருக்கிறார்கள். சுற்றி யாருங்க நின்னா? அம்மாவோட அந்த 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 பாடி வச்சிருக்கிற இடத்த சுற்றி யாரு நின்னா? கட்சிக்காரங்களே காணுமே, எல்லாம் அடிமை மாதிரி கீழே அப்படியே படிக்கட்டில் உட்காந்துருக்காங்க. முதலமைச்சர் முதற்கொண்டு இவங்க குடும்பம் சுற்றி நிற்கிறாங்க. என் கணவரெல்லாம் துரோகம் செய்தார் என்று கூறினாரே, அவர் இந்த பக்கம் நிற்கிறார், முதல் வரிசையில் உட்கார்ந்திருக்கிறார். தகனம் அடக்கம் செய்யப்பட்ட இடத்தில் முதல் வரிசையில் உட்கார்ந்திருக்கிறார். அம்மா இதை விரும்பி அம்மா உயிரோடு இருந்தால் இதெல்லாம் பண்ணுவீங்களா? சேர்த்துட்டு இருப்பீங்களா? அம்மா ஒத்துட்டு இருப்பாங்களா? இதெல்லாம் ஒருத்தவங்க இறந்து போயிட்டா என்ன வேணா பண்ணிடலாமா? மனசாட்சிங்கிறது இல்லையா? கட்சிக்காரங்க இவ்வளோ பேர் குமுறிக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு சாணி அடிக்கிறாங்க, சோத்துல போஸ்டரை ஒட்டி அவங்கள போஸ்டர் ஒட்டிக்கிட்டு சாணி அடிக்கிறாங்க, ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க, அங்கே கொந்தளிக்கிறாங்க கட்சிக்காரங்களாம். எங்களுக்கு பிடிக்கல, முடியல. அப்போது சட்ட ரீதியாக போராட்டம் நடத்தினால் மட்டும்தானே வெற்றி பெற முடியும். நடராஜன் தெளிவாக சொல்லியிருக்காங்க, என்னுடைய குடும்பத்தார்கள் யாருமே கட்சிகளையும் சரி தமிழக அரசு விஷயத்திலையும் தலையிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்படி இருக்கும் பட்சத்தில் அதை எதிர்க்கிறதுக்கான காரணம் அப்போ எதுக்கு அன்றைக்கி முதல் வரிசையில் அவர் கணவர் அமர்ந்தார்? வாட் இஸ் ஹிஸ் ப்ரோட்டோகால்? வாட் இஸ் இஸ் ப்ரோட்டோகால்? சீஃப் மினிஸ்டரோட இறுதி அஞ்சலியில் திருமதி சசிகலா நடராஜன் அவர்களது கணவருக்கு என்ன ப்ரோட்டோகால் அங்கே இருக்கிறது? முதலில் சசிகலா நடராஜனுக்கு என்ன ப்ரோட்டோகால் இருக்கிறது பக்கத்தில் இருப்பதற்கு? நிற்கட்டும், கட்சியில் உள்ள சீனியர் லீடர்ஸ்லாம் நிற்கட்டும், இவங்களும் நிற்கட்டும், எங்களுக்கு சந்தோஷம்தான். ஒரு 15 பேர் நிற்கிறாங்க, இவங்களும் நிற்காங்க. இவ்வளோ நாள் அம்மாவை பக்கத்துலேருந்து பார்த்தாங்க, ஓகே நிற்கட்டும். இவங்க மட்டும் இவங்க குடும்பம் மட்டும் நிற்பாங்க, எல்லாரும் கீழே உட்காந்துருக்கணுமா? ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஆர் சரவுண்ட் த பாடி. வாட் இஸ் திஸ்? ஜெயலலிதா அவர்களின் சொத்துக்களை அபகரிக்கக்கூடிய முயற்சியில் சசிகலாவும் அவருடைய குடும்பத்தாரும் முயற்சி செய்கிறாங்க அப்படின்னு சொல்றீங்க வெளிப்படையாக. ஆமாம், கிட்டத்தட்ட கட்சியினுடைய சொத்து, அம்மாவுடைய சொத்து 1000 கோடிக்கு மேலே இருக்குது. அந்த ப்ராப்பர்ட்டிக்காக தான் பொதுச் செயலாளருங்கிற பதவி எடுக்க விரும்புகிறாங்க அப்படி என்று மக்கள் சொல்கிறார்கள், மக்கள் நினைக்கிறார்கள். இன்னும் இந்த சேகர் ரெட்டி அவர்களது வீட்டில் நடந்த ரைடு, அங்கே யார் குடும்பத்தோட சொத்து இருக்குங்கிறதுலையும் இன்னைக்கு தமிழ்நாட்டில் பரவலாக பேச்சு இருக்குது. முதல்ல இருந்து இந்த சொத்து பணம் அட்டகாசம் அட்ராசிட்டி இதுதான் அதிமுகன்னு ஒரு பிராண்டை வச்சுட்டு அம்மாவுக்கே கெட்ட பேர் அதெல்லாம் வந்தது. ஸோ இருக்குன்னு நினைக்கிறாங்க. அந்த கட்சியோட சொத்தெல்லாம் கட்சிக்கு தான் வரணும். அம்மாவோட சொத்து அம்மா விரும்பின அந்த உயிரோட்டமாக இருந்த கட்சிக்கு தான் போகணும். அது ஒரு பைசா கூட யாருக்கும் போகிறதுக்கு விட்டு கொடுக்க முடியாது. அதுக்கு ஃபைட் பண்ணி தான் ஆகணும். சேகர் ரெட்டி அவர்களது வீட்டில் நடந்த ரைடில் பல அமைச்சர்களது சொத்துக்களாக திருமதி சசிகலா நடராஜன் அவர்களது வீட்டில் உள்ள சொத்துக்களும் இருக்கிறலாம் என்று மக்கள் நினைக்கிறார்கள். நான் சொல்லலை, மக்கள் நினைக்கிறார்கள். சின்னம்மான்னு சொல்றாங்க, அவங்க அவங்களே சொல்ல வைக்கிறாங்களா இல்லை நிர்பந்திக்கப்படுகிறாங்களா? அதிமுகவோட ஊடகங்கள்லேயே சின்னம்மான்னு சொல்லுவாங்க. வார்த்தைகளில் சொல்கிறதுலலாம் அதுக்கு ஒரு வேலிடிட்டி கொடுத்தலாம் நம்ம ஒன்றும் பண்ணிட போகிறது இல்லைங்க. அது என்ன வேணால் சொல்லிட்டு போட்டோம். அது என்ன, அவங்க ஒரு லேடி, அவங்களுக்கு ஒரு மரியாதை கொடுக்குறோம், அது பரவாயில்லைங்க, அதை பற்றி ஒன்றும் இல்லை. பட் அதுக்காக அம்மா விரும்பாத ஒரு செயலை நம்ம பண்ண வைக்க முடியாதுங்க, கம்பல் பண்ணக்கூடாது. அம்மாவுக்கு நிச்சயமாக இவங்க அரசியலுக்கு வர்றது பிடிக்கவே இல்லை. திருமதி சசிகலா நடராஜன் அரசியலுக்கு வருவதை அவர் அறவே வெறுத்தார். அப்படிப்பட்ட ஒரு வெறுத்த அம்மாவுக்கு பிடிக்காத ஒரு விஷயத்தை தொண்டர்கள் ஏற்றுக்கணும்னு ஒரு கட்டாயப்படுத்துகிற மாதிரி இன்னைக்கு மீடியாக்களில் வருது. அது தவறான விஷயம்.